ஸோ மலையாளத்தில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 5 கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பற்றினாமா பார்க்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜெனரலா வெளிவந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவர் ஒர்க் பண்ற அதே ஹாஸ்பிட்டல்ல இவங்களுடைய எக்ஸ் லவர் பார்த்தீங்கன்னா டாக்டரா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோட லைஃப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேஷண்ட் வந்துட்டு இவர் பாக்குற ட்ரீட்மெண்ட் மூலமா திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலுமே திடீர்னு அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா தெரியல. இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன, யாரு இவங்களை கொலை பண்றாங்க, கடைசியா வெளியே வந்த உண்மைகள் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஊட்டி இருந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான் இருந்துச்சு. ஓரல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா டோஸ். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 பாத்தீங்கன்னா ஒரு 1 night செலவு ஜெனரலா வெளியே வந்திருக்கு. படத்துடைய ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 or 2 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பெட்ரோல் டியூட்டில வந்து ஜாயின் பண்றாங்க. அதுல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு குழந்தை இருக்கு. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இருந்து 25 வருஷம் சர்வீஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நைட் டைம்ல பெட்ரோல் போகும்போது அங்க என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. தென் அதுக்கு நடுவக்கூடிய சம்பவங்களா என்ன, தென் எப்படி இவங்களோட லைஃப் இது டோட்டலா சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரு போலீஸ் டிராமா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு ஹைப்பா காமிப்பாங்க, இல்ல அப்படின்னா கொஞ்சம் வில்லனா காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரியான அந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்தமான ஒரு எமோஷன்ல உண்மையிலேயே ஃபீல் பண்ணுது அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ரோந்த். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 2026 வெளியே வந்திருக்கு. இந்த படத்துல லீட் ரோல்ல நம்ம மோகன்லால் பத்தியா நடிச்சிருக்காரு. படத்தோட ரன் டைம் 2 or 37 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.6 கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு 2 பார்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்ல இவங்களோட ஃபேமிலி செஞ்ச ஒரு தப்பு எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போய் எப்படி போலீஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு. ஸோ இப்போ பிரசன்ட்ல இவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்களை ஒரு ஸ்டோரியா பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி படமா எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணாரு. அது பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ல ஹிட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாத இவருடைய மூத்த பொண்ணுக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பையனுடைய ஃபேமிலி இவங்களை எப்படியாவது பழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கூடிய சொன்ன சம்பவம் என்ன, இப்படி இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்றாரு. கடைசியா வெளியே கூட ட்விஸ்ட் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே படத்துல வைக்கக்கூடிய ட்விஸ்டா இருக்கட்டும், தென் ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா திருஷ்யம் 3 அமேசான் பிரைம்ல தமிழ் ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு போலீஸ் கிரைம் த்ரில்லர் நல்லா வெளியே வந்திருக்கு. மீனா இந்த படத்தோட ஸ்டோரியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பார்ட்டா பிடிச்சிருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ஏசியா வந்துட்டு ஜாயின் பண்றாரு. ஸோ இவர் ஜாயின் பண்ண ஒரு சில நாட்களே இவருடைய ஸ்டேஷன் லிமிட்ல பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள ஒரு லேடி வந்துட்டு இறந்து போயிருக்கா. ஸோ அந்த லேடியை கிணத்துல இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க யாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படத்துடைய ஹீரோ அதுக்கப்புறம் கூட இருக்கிற போலீஸ் ஹவுஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன, உண்மையிலேயே இவங்களை கொலை பண்ண ஆள் யாரு, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்துட்டு ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ அதுல கடைசி பார்ட் பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் கனெக்ட் ஆயிருந்துச்சு. தென் ஒரு த்ரில்லர் ஜெனரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரைம்ஸ்ல சீக்வன்ஸா இருக்கட்டும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் OTT ஆப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா பயங்கர காம்ப்ளிகேட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி குழப்பி வச்சிருக்காங்க. அதாவது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு டியூட்டிக்கு போயிட்டு ஜாயின் பண்றாரு. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே நம்ம ஹீரோ மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு சில போலீஸ் ஆஃபீஸருமே
எல்லாமே அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கும். சின்ன சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அவங்க எந்த விதமான டைம் லூப்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசி அவங்க அங்கிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டா கொண்டு போனது, அதை நல்ல ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இவங்க இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது பயங்கரத்துலயா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சம்பவம் அத்தியாயம் 1. ஜியோக்ஸ்ல இந்த படம் தமிழ் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் விசேஷோட அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க.